வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் 2025 ஜிடிஎஸில் தற்சமயம் நமக்கு ஒரு முக்கியமான 5வது மெரிட் லிஸ்ட்டை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்யூர்மெண்ட் புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தடவை 32,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 98,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 32,000. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாகவே சொல்லியிருப்பாங்க, தமிழர்களுக்கு வேலையே இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய கேட் கீப்பர்ஸ் எல்லாம் இந்திக்காரராகவே இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் போராட்டங்கள் எல்லாமே நடத்துனதுனால இந்த டைம் தமிழர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு இந்த டைம் ஜிடிஎஸில் அதிக அளவு ஆட்சேர்ப்பை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் 2025 முதல் முறையாக அரசு வேலையாக வந்திருக்குங்க. இந்த வேலைவாய்ப்புகள் பற்றிய முழு அப்டேட்டை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக எவ்வளோ வேகன்சிஸ் கிடைத்திருக்கு, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டிங் டேட் என்ன, இதெல்லாமே பார்க்கலாம். அதை தொடர்ந்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சரிங்களா, எத்தனை நாள் இந்த வேலைக்கு நமக்கு கிடைக்கும், ஸோ ஈஸியாக இந்த வேலையை நம்ம எப்படி வந்து வாங்குறது, ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக்ஸ் சேவா போஸ்டிங் என சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங் சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க் இருந்தால் போஸ்டிங் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ வேலை கிடைச்சா ஈஸியாக கிடைக்கும், அதே மாதிரி ஈஸியாக வேலை வாங்க முடியும் சரிங்களா. ஈஸியாக எப்படி நம்ம வேலை வாங்க முடியும் அப்படின்றதுக்கான முழு அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு எண் பண்ணியிருக்கீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கிடைக்க போகுதா இல்லையா அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அப்டேட்டையும் எத்தனை நாள் அந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின அப்டேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மினிமம் நீங்கள் 10வது 12வது அதுலேயும் கட் ஆஃப் இருக்கணும். என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலை அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு முழுமையான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மிக குறைவானதாக தான் இருக்குமே தவிர பெரிய லெவல் கட் ஆஃப் எல்லாமே கிடையாது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டுக்கான இந்த 2025க்கான ஜிடிஎஸ் உடைய 5வது தகுதி பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 5வது தகுதி பட்டியலில் கிராம அஞ்சல் பணியாளர்கள் ஜிடிஎஸ் பணிக்கான 5வது தகுதி பட்டியல் வெளியிட்டிருக்கு. 21,413 பதவிகளுக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்திய அஞ்சல் ஜிடிஎஸ் பணிக்கான விண்ணப்பங்கள் எல்லாமே பிப்ரவரி 2025 10லேருந்து மார்ச் 3 வரை ஏற்கொள்ளப்பட்டது. இந்த படிவத்துக்கு விண்ணப்பதாரர்கள் அனைவருமே கீழே கொடுக்கப்பட்ட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மூலமாக தான் இவங்க செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்திருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2025 புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்ளை பண்ணுறது ப்ளஸ் வேக்கன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கவர்மெண்ட்டு தான் இது அஃபிஷியலான அப்டேட்டையும் கொடுக்குறாங்க. அதாவது வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்தியா போஸ்ட் போர்ட்டல் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த ஜாப் வந்து புதிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்ஜில் டக் சேவா, அதாவது ஜிடிஎஸ்ன்றதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்துனா எந்த ஏரியாவை சூஸ் பண்ணணும், எந்த ஏரியாவை சூஸ் பண்ணால் ஈஸியாக வேலை கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு இதில் முக்கியமானது. 32,500 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபிஷியலாகவே கொடுத்துருக்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்குங்க. ஆன்லைனில் வேலைக்கு நீங்கள் எப்படியெல்லாம் இதிலுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். 10வது 12வது சர்டிஃபிகேட்டும் 12ஆண்டு சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட்டுமே வச்சுருந்தால் மட்டுமே போதும். அடுத்த இந்த ஜிடிஎஸ் ரெக்யூர்மெண்ட்டுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மாத சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 29,380 வரைக்கும் இதற்கு மந்த்லி சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும்.
கிடைக்குங்க. நார்மல் சேலரி இதுதான். இது மட்டுமே இல்லாமல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஓகே. இப்போ எந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் என்ன முடிவு சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வந்து பெண்களுக்கு வயது வரம்பு தளர்வையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வயது வரம்பு ரிலாக்ஸேஷன் ஓகேங்களா. இது வந்து பெண்களுக்கு 40லேருந்து 45 வயது வரைக்கும் நீங்கள் ஓபிசியில் வருவீங்க அப்படின்னா ஓபிசி பிசி எம்பிசின்னாலும் சரி வந்து அந்த கேட்டகரியில் வர அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருடம் உங்களுக்கு வயது தளர்வையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க வயது வரம்பு தளர்வையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. எஸ்எஸ்டி அந்த கேட்டகிரி டபுள் கேட்டகிரி இதில் வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு தளர்வு 3 ஆண்டுகள் கிடச்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரி வரவங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மற்ற கேட்டகரி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸஸ் எல்லாமே நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஏன்னா 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு இதில் போட போகிறாங்க. மெரிட் லிஸ்ட்டுன்ட்டு கொண்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அந்த மெரிட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிடிஎஸில் பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10வது 12வது டிகிரி டிப்ளமோ ஐடி யூஜி பிஜி மாஸ்டர் டிகிரி என எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தாங்க. ஸோ எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கானது தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்களா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், உங்களுடைய 10வது மார்க் ஷீட், 12வது மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஹேண்டிகேப்பாக இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், செல்ஃப் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப்பாக. அடுத்து என்ஓசி சர்டிஃபிகேட், இது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் இது கூட இன்க்ளூடாக அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ உடனடியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5வது ஜிடிஎஸ் உடைய பட்டியலும் விரைவில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் வந்தான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் 2025 ஜிடிஎஸில் தற்சமயம் நமக்கு ஒரு முக்கியமான 5வது மெரிட் லிஸ்ட்டை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்யூர்மெண்ட் புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தடவை 32,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 98,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 32,000. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாகவே சொல்லியிருப்பாங்க தமிழர்களுக்கு வேலையே இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய கேட் கீப்பர்ஸ் எல்லாம் இந்திக்காரராகவே இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் போராட்டங்கள் எல்லாமே நடத்துனதுனால இந்த டைம் தமிழர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு இந்த டைம் ஜிடிஎஸில் அதிக அளவு ஆட்சேர்ப்பை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு முதல் முறையாக அரசு வேலையாக வந்திருக்குங்க. இந்த வேலைவாய்ப்புகள் பற்றிய முழு அப்டேட்டை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக எவ்வளோ வேகன்சிஸ் கிடைத்திருக்கு, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டிங் டேட் என்ன, இதெல்லாமே பார்க்கலாம். அதை தொடர்ந்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சரிங்களா எத்தனை நாள் இந்த வேலைக்கு நமக்கு கிடைக்கும், ஸோ ஈஸியாக இந்த வேலையை நம்ம எப்படி வந்து வாங்குறது, ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவா போஸ்டிங் என சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங் சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க் இருந்தால் போஸ்டிங் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ வேலை கிடைச்சா ஈஸியாக கிடைக்கும், அதே மாதிரி ஈஸியாக வேலை வாங்க முடியும். சரி,
சரிங்களா. ஈஸியாக எப்படி நம்ம வேலை வாங்க முடியும் அப்படின்றதுக்கான முழு அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு எண் பண்ணியிருக்கீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கிடைக்க போகுதா இல்லையா அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அப்டேட்டையும் எத்தனை நாள் அந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின அப்டேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மினிமம் நீங்கள் 10வது 12வது அதுலேயும் கட் ஆஃப் இருக்கணும். என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலை அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு முழுமையான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மிக குறைவானதாக தான் இருக்குமே தவிர பெரிய லெவல் கட் ஆஃப் எல்லாமே கிடையாது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டுக்கான இந்த 2025க்கான ஜிடிஎஸ் உடைய 5வது தகுதி பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 5வது தகுதி பட்டியலில் கிராம அஞ்சல் பணியாளர்கள் ஜிடிஎஸ் பணிக்கான 5வது தகுதி பட்டியல் வெளியிட்டிருக்கு. 21,413 பதவிகளுக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்திய அஞ்சல் ஜிடிஎஸ் பணிக்கான விண்ணப்பங்கள் எல்லாமே பிப்ரவரி 2025 10லேருந்து மார்ச் 3 வரை ஏற்கொள்ளப்பட்டது. இந்த படிவத்துக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அனைவருமே கீழே கொடுக்கப்பட்ட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மூலமாக தான் இவங்க செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்திருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்ளை பண்ணுறது ப்ளஸ் வேக்கன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கவர்மெண்ட்டு தான் இது அஃபிஷியலான அப்டேட்டையும் கொடுக்குறாங்க. அதாவது வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்தியா போஸ்ட் போர்ட்டல் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த ஜாப் வந்து இந்த புதிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்ஜில் டக் சேவா, அதாவது ஜிடிஎஸ்ன்றதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்துனா எந்த ஏரியாவை சூஸ் பண்ணணும், எந்த ஏரியாவை சூஸ் பண்ணால் ஈஸியாக வேலை கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு இதில் முக்கியமானது. 32,500 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபிஷியலாகவே கொடுத்துருக்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்குங்க. ஆன்லைனில் வேலைக்கு நீங்கள் எப்படியெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். 10வது 12வது சர்டிஃபிகேட்டும் 12வது சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட்டுமே வச்சுருந்தால் மட்டுமே போதும். அடுத்த இந்த ஜிடிஎஸ் ரெக்யூர்மெண்ட்டுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மாத சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 29,380 வரைக்கும் இதற்கு மந்த்லி சேலரியாக உங்களுக்கு கிடைக்குங்க. நார்மல் சேலரி இதுதான். இது மட்டுமே இல்லாமல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஓகே. இப்போ எந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் என்ன முடிவு சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வந்து பெண்களுக்கு வயது வரம்பு தளர்வையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வயது வரம்பு ரிலாக்ஸேஷன் ஓகேங்களா. இது வந்து பெண்களுக்கு 40லேருந்து 45 வயது வரைக்கும் நீங்கள் ஓபிசியில் வருவீங்க அப்படின்னா ஓபிசி பிசி எம்பிசின்னாலும் சரி வந்து அந்த கேட்டகரியில் வர அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருடம் உங்களுக்கு வயது தளர்வையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க வயது வரம்பு தளர்வையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. எஸ்எஸ்டி அந்த கேட்டகிரி டபுள் கேட்டகிரி இதில் வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு தளர்வு 3 ஆண்டுகள் கிடச்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரிக்கு வரவங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மற்ற கேட்டகரி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸஸ் எல்லாமே நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஏன்னா 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு இதில் போட போகிறாங்க. மெரிட் லிஸ்ட்டுன்ட்டு கொண்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அந்த மெரிட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிடிஎஸில் பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதையும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10வது 12வது டிகிரி டிப்ளமோ ஐடி யூஜி பிஜி மாஸ்டர் டிகிரி என எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தாங்க. ஸோ எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கானது தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்களா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், உங்களுடைய 10வது மார்க் ஷீட், 12வது மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஹேண்டிகேப்பாக இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், செல்ஃப் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப்பாக. அடுத்து என்ஓசி சர்டிஃபிகேட், இது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் இது கூட இன்க்ளூடாக அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ உடனடியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5வது ஜிடிஎஸ் உடைய பட்டியலும் விரைவில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் வந்தான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.